Hello students, welcome to English class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய மெமரி போயம் லைஃப் பத்தி படிக்க போறோம். The poem Life is written by Henry Van Dyke. He was an American poet. What does he say in this poem means? In life we face many obstacles, but we should face it with boldness and with a cheerful attitude. இந்த போயம் லைஃப்பில் பொயட் ஹென்ரி வேன் டைக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே கடினமாகவோ மென்மையாகவோ மட்டும் இருப்பதில்லை. எப்படி அந்த நம்மளுடைய வாழ்க்கை அமைந்தாலும் அதனை நாம் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வில் see the poem line by line. Okay. Let me but live my life from year to year. Let me அனுமதி, என்னை அனுமதி, எதற்கு? live my life from year to year. ஆண்டாண்டாக என் வாழ்க்கையை வாழ விடு. எப்படி வாழணும்? with forward face and unreluctant soul. forward face முன்னோக்கியும், unreluctant soul willing to do something. unreluctant means willing to do something. தளராத, soul அப்படின்னா மனம். அப்போ முன்னோக்கியும் தளராத மனத்துடனும் எதிர்காலத்தை நோக்கி நான் செல்ல வேண்டும். not hurrying to, not turning from the goal. ஹரி அப்படின்னா ஒரு அவசரம், பரபரப்பு. இங்கே not hurrying, அப்போ பரபரப்பு இல்லாமலும். கோல் அப்படின்னா நோக்கம். not turning from the goal, நோக்கத்திலிருந்து விலகாமலும். பரபரப்பு இல்லாமலும் நோக்கத்திலிருந்து விலகாமலும். not mourning for the things that disappear. mourning அப்படின்னா துக்கம், expressing sadness. disappear அப்படின்னா மறைந்து போகிறது, அழிந்து போகிறது. அப்போ அழிந்து போன ஒன்றுக்காக நம்ம எப்போவுமே துக்கம் கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதவே நம்ம மறுபடியும் நினச்சிக்கிட்டே இருப்போம். அதை தான் சொல்கிறார், அழிந்து போனவைகளை பற்றி நாம் கவலை கொள்ளக்கூடாது. இந்த டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். டிம் அப்படின்னா நாட் கிளியர், பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலத்து, அண்ட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். ஃபியர்னா பயம். இப்போ கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை மனசுலையே வச்சுக்கிட்டு அதை பற்றியே ஒரு பயத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ். ஃப்யூச்சர் எதிர்காலம், வெயில்னா ஹைட். அப்போ அந்த எதிர்காலம் என்ன நமக்காக மறைச்சி வச்சுருக்குது அப்படின்னு ஒரு ஆன்சைட்டிலேயே எப்போவும் நம்ம இருக்கக்கூடாது. என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளன்னைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம, ஒரு பயத்தோடு நம்ம இருக்கக்கூடாது. ஹோல் அண்ட் எ ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட் ஸ்டால். ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட். ஹோல் அப்படின்னா முழு மனதுடனும், ஹாப்பி ஹார்ட் மகிழ்ச்சியான மனதுடனும். ஒரு முழுமையான மகிழ்ச்சியான மனதுடன் நாம் நம்மளோட எதிர்காலத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். டோல், ஃபேஸ் இட். ஃபேஸ் வாட் எவர் தட் ஹேப்பன்ஸ், we have to face it with a cheerful mood, he says. To youth and age and travels on with cheer. Youth இளமை, ஏஜ் ஓல்டு ஏஜ். ஸோ இளமை முதல் முதுமை வரை. ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். சியர் மீன்ஸ் பீயிங் ஹாப்பி. முழுமையான உற்சாகமாக நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இளமை முதல் முதுமை வரை நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். நமது வாழ்க்கை பயணம் என்பது ஒரு பாதையை போன்றது. நமக்கு தெரியாத ஒரு பாதை நம்மை ஒரு சிறு குன்றுக்கும் அழைத்து செல்லலாம், அல்லது கீழ் நோக்கியும் அழைத்து செல்லலாம். அதே போல தான் வாழ்க்கை. ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ரஃப்பாக, ரஃப்னா என்னங்க, கடினமானதாகவோ அல்லது ஸ்மூத் எளிதானதாகவோ இருக்கலாம். ஆனால் அந்த பயணம் நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியையே தருகிறது. ஸ்டில் சீக்கிங்
what I sought when but a boy. When but a boy. ஒரு சிறுவனாக இருந்த பொழுதிலிருந்து still seeking, இன்னும் நான் தேடுகிறேன். நான் சிறுவனாக இருந்த பொழுது என்ன தேடினேன் என்பதை அடுத்த லைனில் பாருங்கள். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ crown. புது நட்பு, ஹை அட்வென்ச்சர். அட்வென்ச்சர் அப்படிங்கிறது ஒரு சாகசமான ஒரு அனுபவம். அண்ட் எ crown. crown அப்படிங்கிறது ஒரு தலைமை பொறுப்பு. இப்போ அந்த மாதிரி நான் சின்ன பையனாக இருந்த பொழுதே இதையெல்லாம் நான் தேடினேன். இப்பொழுதும் நான் அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில் தேடிக்கொண்டு இருக்கிறேன் என கூறுகிறார். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest. கரேஜ் அப்படின்னா தைரியம். quest a long search for something, தேடுதல், ஏதாவது ஒன்றுக்காக தேடிக்கொண்டே இருப்பது. இப்போ என்னுடைய மனதில் எப்பொழுதுமே தைரியம் இருந்து கொண்டே இருக்கும். எதற்காக? ஒரு தேடுதலுக்கான தைரியம் இருந்து கொண்டே இருக்கும். அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். த ரோட் அப்படிங்கிறது இங்கே வாழ்க்கை பாதையை சொல்கிறார். ஹோப், பாதையின் முடிவில் நல்ல ஒரு திருப்பத்தை தரும் என்ற நம்பிக்கை நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஸோ நம்ம லைஃப்பில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நமக்குள்ளே எப்போவுமே எல்லாமே ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் நம்மளுடைய மனதில் நிறைந்து இருக்க வேண்டும் என்பதைத்தான் பொயட் கூறுகிறார். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பொயட்டிக் டிவைசஸ் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிந்தது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் எடுப்போம். அதில் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இயர் அண்ட் டிஸப்பியர், சோல் அண்ட் கோல். அடுத்தது ரைமிங் ஸ்கீம். இயருக்கு ஏ கொடுப்போம், சோல் பி, கோல் பி, டிஸப்பியர் ஏ. ஸோ இந்த 4 லைன்ஸினுடைய ரைமிங் ஸ்கீம் ஏ பி பி ஏ. அடுத்தது அலிட்ரேஷன். அலிட்ரேஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செகண்ட் லைன் பாருங்கள், ஃபார்வர்டு ஃபேஸ், எஃப் எஃப், இது அலிட்ரேஷன். அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம். அதில் நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் தி கோல், நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். இந்த 2 லைன் சேம் வேர்ட்ஸ் ஆரம்பிக்கனால அனஃபோரா. அடுத்தது ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் எ ஹோல். Future is treated as a person. So this is personification. அடுத்தது to youth and age and travels on with cheers. Youth and age. This is contradictory. So it is oxymoron. Next, let the way win up the hill or down. This is personification. Next, over rough or smooth, the journey will be joy. Rough or smooth, contradictory, so this is oxymoron. Still seeking what I sought when but a boy. Simile. New friendship, high adventure and a crown. Metaphor. So students, in the poem life உங்களுக்கு ஒரு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubts, either you can call me or you can post your comment in the comment section. Thank you.